நம்ம இந்த மாதத்தினுடைய பாடத்தை 3 பகுதிகளாக பிரிப்போம். முதலாவது குர்ஆனினுடைய முக்கியத்துவம், குர்ஆன் தொகுக்கப்பட்ட, இறக்கப்பட்ட, தொகுக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அதற்கடுத்து 2வதாக மகாரிஜுல் ஹுரூஃப். ஒவ்வொரு எழுத்துகளும் வெளியாகக்கூடிய இடங்கள் எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கக்கூடாது. 3வது விரும்பியவர்கள் ஓதி காண்பித்து தங்களுடைய குர்ஆனினுடைய திலாவத்தை சரி செய்து கொள்ளலாம். இந்த 3 தலைப்புகள்ல தான் இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் 15 நாட்களுடைய இந்த வகுப்புகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும். குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது, அது நேர்வழி, அது ஷிஃபா, அது பரிந்துரை, அத ஓதுனா நல்லது, நமக்கு நெருக்கம், இப்படி நெறைய விஷயங்கள் குர்ஆன பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். குர்ஆன பத்தி பேச ஆரம்பிச்சா கியாமத் வந்துரும். குர்ஆன பத்தி எழுத ஆரம்பிச்சா கியாமத் வந்துரும். அந்த அளவிற்கு குர்ஆன்ல உள்ள விஷயங்களுடைய அந்த விளக்கங்கள் மாஷா அல்லாஹ் அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. இன்னும் 200 வருஷம் ஆனாலும் குர்ஆனுடைய விளக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தாரீஃபுல் குர்ஆனில் கரீம் ஹுவ கலாமுல்லாஹி தஆலா அல் முஅஜிஸ். அது அல்லாஹ்வுடைய கலாம் அல் முஅஜிஸ், அற்புதமாக இறக்கப்பட்டது. முஅஜிஸான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லும்போது, இப்ப நம்ம குர்ஆன நம்ம எப்படி அணுகணும்? கலாம் என்பது ந நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மூசா கலீமுல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. மூசா கலீமுல்லாங்கிற பேரு ஏன் வந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட எதையாவது ஒன்ற கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் குடுத்துக்கிட்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அதனால என்ன செய்வாங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்த அல்லாஹ்வோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேரு மூசா கலீமுல்லா. இப்போ குர்ஆன் என்பது முதலாவதாக நம்ம விளங்கணும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய ஒளி. குர்ஆன் உதாரணமாக குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சு எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஓதி காண்பித்தான். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி ஓதி காண்பிச்சான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட உடனேயே அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அதை மனனமாக பதிய வைத்தான். இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் சொன்னா, நீங்கள் இதை இறை செய்தியாக என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் ஓதி காண்பிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அல்லாஹ் எப்படி ஓதி காண்பித்தானோ, அல்லாஹ் எந்த தொனியில், எந்த ராகத்தில், எந்த விதத்தில் அந்த எழுத்துக்களை உச்சரித்தானோ, 100க்கு 100% ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிச்சாங்க. சஹாபாக்கள் போய் மத்தவங்க கிட்ட சொன்னாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ முதலாக நம்ம விளங்க வேண்டியது, இந்த குர்ஆன் என்பது யாருடைய வார்த்தை? இது அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் தஆலா உச்சரித்த வார்த்தைகள். அல்லாஹ் ஓதி காண்பித்த வார்த்தைகள். இது அல்லாஹுடைய நூர் அல் குர்ஆன்.
நூறு மினல்லாஹி வ கிதாபும் முபீன். அல்லாஹுடைய நூறு இது. அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியினுடைய நூர். அப்போ அல்லாஹுடைய தஜல்லியின் மூலமாக வெளியான வார்த்தைகள்தான் அல் குர்ஆன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய குதிரத்துள்ளவன், அல்லாஹுடைய சக்தி என்ன, அல்லாஹுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹுடைய மகத்துவம் என்ன. தூணின்றி வானத்தை படைத்திருக்கின்றான். பிகைரி அமதின் தரவுனஹா. அது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான தூண்களும் இல்லாமல். எந்த விதமான தூண்களும் இல்லாமல் வானத்தை படைத்திருக்கின்றான். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப். மறைவானவற்றினுடைய சாவி அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வச்சிருக்கு. அல்லாஹுடைய தஜல்லி, அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய வல்லமை எவ்வளோ உயர்ந்தது. அவ்வளோ உயர்ந்த அல்லாஹ் அவன் ஓதி காண்பித்த அந்த வசனங்களை, குர்ஆனினுடைய ஆயத்துகளை நம்முடைய நாவிலிருந்து நம்முடைய சப்தத்தின் மூலமாக வெளியாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நாம் பாவம் நிறைந்தவர்கள். நம்முடைய கண்ணிலிருந்து, நம்முடைய சிந்தனைகளிலிருந்து, நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து எல்லாமே பாவத்தோடு கலந்தது. அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹுடைய பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய நூரை அல்லாஹ் நம்முடைய நாவிலிருந்து வெளியாக்கி பார்க்க ஆசைப்படுறான்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம் இருக்கும். அல்லாஹ் நம்மளை எவ்வளோ விரும்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 70 தாயை விட அதிகமான பாசம் உடையவன். நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நல்லா ஒருத்தர்கிட்ட பழகிக்கிட்டே இருப்போம். நமக்கு அதாவது நெருக்கமான தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா, அவங்க கிட்ட கெட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொன்னா, உடனே கட் பண்ணிடுவோம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிடுவோம். அல்லது ஒரு ரூ. 100 வாங்கிட்டு குடுக்கல, ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா, அதோட பேச மாட்டோம். அல்லது நமக்கு எதிராக போய் பேசிட்டாங்க. நம்மள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போய் தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னா, உடனடியாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய உறவு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். அவங்க மேல கோவமாவே இருப்போம். ஆனா, நம்ம எவ்வளோ தப்பு செய்றோம். நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்றோம். சில நேரங்கள்ல எத்தன வக்து தொழுகை நமக்கு மிஸ் ஆவுது. இன்னைக்கு ஃபஜ்ர் எத்தன பேர் காலையில எந்திரிச்சு தொழுதோம். நேத்து எத்தன பேர் இஷா தொழுதுட்டு நாம படுத்தோம். காலையில எந்திரிக்கும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் எத்தன பேருக்கு வந்துச்சு. காலையில சாப்பிடும்போது, மத்தியானம் சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் எத்தன பேருக்கு வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி இந்த சாப்பாட குடுத்தது அல்லாஹ் தானன்னு சொல்லி எத்தன பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சாலும், நம்ம எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும், நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும், நம்ம எவ்வளோ அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடந்தாலும், ரப்பு நம்மள வெறுக்கிறதில்ல. ரப்பு நம்ம மேல கோபப்படுறதில்ல. ரப்பு அவனுக்கும் நமக்குமான தொடர்பை துண்டிப்பது கிடையாது. நமக்கு வரக்கூடிய சாப்பாடு வருது, நமக்கு வரக்கூடிய சுவாச காற்ற சுவாசிக்கிறோம். நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எப்போதும் போல செஞ்சுக்கிட்டே இருக்கும். தொழுதா உங்களுக்கு ஆக்ஸிஜன், தொழுவலன்னு சொன்னா ஆக்ஸிஜன் இல்ல. தொழுதா உங்களுக்கு சாப்பாடு, தொழுகலன்னா சாப்பாடு இல்லன்னு சொல்லி, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையும் அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் தஆலா இருக்கான் அப்படின்னு சொன்னாலும், அல்லாஹ் தஆலாவுடைய சாப்பாடு கிடைக்குது. அல்லாஹ்வே இல்லன்னு சொன்னாலும், அல்லாஹ்வுடைய சாப்பாடு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் பொய்ன்னு ஒருத்தன் பேசுறான், அவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாப்பாடு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தீன நான் அழிச்சிருவேங்கிறான், அவனுக்கும் அல்லாஹ் சாப்பாடு குடுக்குறான். எவ்வளோ பாசமான அல்லாஹ் நமக்கு கிடைச்சிருக்கான்.
எவ்வளோ அன்பான அல்லாஹுவ நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோம். அ மற்ற கடவுளர்கள், மற்ற சாமிகள் எல்லாம் அவங்க என்ன கேட்டாலும் அதற்கு பதில் கொடுப்பதற்கு சக்தி கிடையாது. ஆனா, நம்முடைய ரப்பு சொல்றான், "உதுஊனி அஸ்தஜிப் லக்கும்." நீங்க என்ன கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் பதில் தரேங்கிறான். "வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப்." என்னுடைய அடியார்கள் என்ன பத்தி உங்ககிட்ட கேட்டா, நபியே அல்லாஹ் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ் வந்து அல்லாஹ் நம்மளால பார்க்க முடியாது. அவனுடைய அந்தஸ்து உயர்ந்ததுன்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியம் உயர்ந்தது. நீங்கலாம் பாவம் செஞ்சிருக்கீங்க. நம்மளாலலாம் அதற்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லி, என்னுடைய அடியார்களையும், என்னையும் வேறுபடுத்தி பிரிச்சிராதீங்க. "வஇதா சஅலக இபாதி அன்னி." என்னுடைய அடியார்கள் என்ன பத்தி கேட்டா, அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னுடைய அடியார்கள் கிட்ட சொல்லுங்க, "ஃபஇன்னி கரீப்." நிச்சயமாக நான் அவங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ்! எவ்ளோ அன்பான, பாசமான, நேசமான, நம்ம மேல அவ்ளோ இரக்கமுள்ள ரப்பு, அவனை அடையக்கூடிய பாக்கியத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குடுத்திருக்கான். அந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். அந்த அல்லாஹுடைய அந்த நூறு தான் அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா எவ்ளோ இரக்கமானவன். நம்முடைய தவறுகள் வெளியில தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அடுத்த அடுத்த நிமிஷமே பப்ளிக் ஆக்கி விட்டுருவோம். ஒருத்தருடைய தவறு வெளியில தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, உடனடியா WhatsAppல, Facebookல பறக்குது. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தப்ப எப்படியாச்சும் பகிரங்கப்படுத்தினா தான் நிம்மதின்னு இன்னைக்கு எல்லாமே அலைஞ்சிரும். ஆனா, நம்முடைய தவறுகள அல்லாஹ் வெளிப்படுத்துறதே கிடையாது. நம்ம எவ்வளோ தவறான எண்ணங்கள் உள்ளத்துல வருது. அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறது இல்ல. எவ்வளோ இரக்கமுள்ள ரப். நான் வந்து என்ன செய்றேன்? தவறான காட்சிகள நான் பார்க்குறேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காட்சிகள பார்க்குறேன். அல்லாஹ் வெளிப்படுத்துறது இல்ல. கண்ணியமா வச்சிருக்கான். தவறான விஷயங்கள என்னுடைய உள்ளம் சிந்திக்குது. நான் தவறான விஷயங்கள நான் பேசுறேன். ஆனா, என்னுடைய ரப்பு என்னைய அசிங்கப்படுத்தல. இன்னும் இன்னும் என்னுடைய ரப்பு என்ன செய்றான்? என்னைய கண்ணியத்தோட மக்களுக்கு மத்தியில வாழ வைக்கிறான். அடுத்தவங்க வந்து முசாஃபஹா செய்றாங்க. நம்மகிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம வீடுகளுக்கு வராங்க. நாம போறோம். எல்லா இடத்துக்கும் கண்ணியமா போயிட்டு கண்ணியமா வரோம். ஆனா, நாம் செய்தது நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ் வெளியாக்குனான்னு சொன்னா, நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டான். ரப்பு மறைச்சு வச்சிருக்கான். எவ்வளோ இரக்கம் இருக்கணும்? எவ்வளோ நம்மள நேசிக்கிறான்? என்னுடைய பிள்ளையினுடைய ஒரு பெரிய தவற நான் என்ன செய்ய மாட்டேன்? வெளிப்படுத்த மாட்டேன். ஏன்? என் புள்ள வந்து என் உயிருக்கு சமம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய தவறுகள வெளிப்படுத்துறது இல்ல. நம்மள கண்ணியமா வச்சிருக்கான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நம்மள ரொம்ப புடிக்கும். அந்த அல்லாஹுடைய கலாம தான் நாம என்ன செய்றோம்? ஓதுறோம். குர்ஆன் அப்படிங்கிறது வெறும் அ ஓதிட்டு வைக்கக்கூடிய ஒன்றல்ல. குர்ஆன் என்பது ஓதிட்டு வைக்கக்கூடிய ஒன்றல்ல. எடுத்தோம், ஓதுனோம், வச்சோம். அல்லது நமக்கு தெரிஞ்ச சூறா ஓதுனோம். குர்ஆன் என்பது அது அல்லாஹுவுக்கும் நமக்குமான ஒரு இணைப்பு பாலம். குர்ஆன நம்ம புடிச்சோன்னு சொன்னா, அல்லாஹ்வோட அது நம்மள கொண்டு போய் சேர்த்துரும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி, இந்த சமுதாயத்தினுடைய கேவலத்துக்கு காரணம் குர்ஆன விட்டது தான். அப்ப இவ்ளோ பெரிய இரக்கம் அல்லாஹ்வுக்கு நம்ம மேல இருந்தா, இவ்ளோ நம்மள நேசிச்சா, நம்ம மேல அல்லாஹ்வுக்கு எவ்ளோ பாசம் இருந்தா, நான் எந்த ஆயத்த மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதி காமிச்சனோ, எந்த ஆயத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த ஆயத்த நான் ஓதி காமிச்சனோ, அந்த ஆயத்த எல்லா என்னுடைய அடியார்களும் ஓதணும்னு சொல்லி அல்லாஹ் விருப்பப்படுறான். அது தப்பா?
என்னுடைய நாவிலிருந்து அல்லாஹுடைய நூறு வெளியாகணும்னு நல்லா ஆசைப்படுறான். பாவங்களை பற்றி பேசக்கூடிய, பாவங்களை சிந்திக்கக்கூடிய, பாவங்களை பார்க்கக்கூடிய, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டக்கூடிய, அல்லாஹுடைய கடமைகளை மறந்து அதை வீணாக்கக்கூடிய, நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் கலந்த இந்த கல்பிலிருந்து, இந்த நாவிலிருந்து அல்லாஹ் அவனுடைய நூறை வார்த்தைகளாக வெளியாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் அல் குர்ஆன். முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும், குர்ஆன் என்பது அது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய நியாமத். இந்த நியாமத்தை விட பெருசு வேற எதுவும் இல்லை. நமக்கு கோடி ரூபாய் கிடைத்தாலும் குர்ஆன் ஓதக்கூடிய தௌஃபீக் நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம் ஏழைகள் தான், நாம் பாக்கியத்தை இழந்தவர்கள் தான். குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா, அந்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா, உலகமே நமக்கு கிடைத்தாலும் அது எந்த விதமான லாபமும் அதில் கிடையாது. அசல் விஷயம், அல்லாஹ் நமக்கு குர்ஆனுடைய தொடர்பை தந்திருக்கான், குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீக்கை தந்திருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எவ்வளோ இரக்கம். குர்ஆன் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சமூகம் இருக்கு. பிறந்ததிலிருந்து குர்ஆனை பார்க்காத சமூகம் இருக்கு. இந்த உம்மத்தில், இந்த சமூகத்தில் பிறந்ததிலிருந்து குர்ஆன் அவங்க பார்த்ததே கிடையாது. குர்ஆன் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் முஸ்லீம்கள், அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கும் குர்ஆனை பார்க்கக்கூடிய, ஓதக்கூடிய தௌஃபீக்கை தரணும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்மளை தேர்வு செஞ்சு அவனுடைய நூரை, பிரகாசத்தை நம்முடைய நாவிலிருந்து வார்த்தைகளாக வெளியாக்குவதற்கு நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கு. அப்போ இந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? பெருசாக நினைக்கணும். இந்த பாக்கியத்தை பெருசாக நினைக்கணும். இதை விட பெரிய பாக்கியம் தேவையே இல்லை. என்னுடைய ரப்பினுடைய அந்த குர்ஆன் என்னுடைய நாவுகளில் வருதுன்னு சொன்னால், உலகத்தில் எனக்கு எது கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டும், ஐ டோன்ட் கேர். என்னுடைய நாவிலிருந்து அல்லாஹுடைய நூறு வெளியாகுது. என்னுடைய நாவிலிருந்து அல்லாஹுடைய நூறு வெளியாச்சுன்னு சொன்னால், அந்த நூறு என்னுடைய ரப்போட சேர்த்து வைக்கும். என்னுடைய ரப்போட நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னால், எது கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, என்னுடைய ரப்போட நான் இருக்கேன். குர்ஆன் என்பது இட்ஸ் நாட் எ ரீடிங் புக். அது வந்து சும்மா அதை ஓதிட்டு சும்மா வைக்கிறதல்ல. அது ஒரு நூறு, அது ஒரு பிரகாசம். குர்ஆனை நம்ம சுமக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய அந்த சூறாக்களை நம்ம மனப்பாடம் செய்கிறேன்னு சொன்னால், அது வந்து ஒரு பெரும் பாக்கியம். அதை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படிப்பு, அது வந்து சயின்டிஸ்டுடைய படிப்பாக இருக்கலாம், அதாவது டெக்னாலஜியாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், அல்லது கண்டுபிடிப்பு எவ்வளோ இருக்கட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜாக இருக்கலாம், எல்லா காலேஜ், அந்த காலேஜில் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய எல்லா கலைகள், கல்விகள், புக்ஸு, அது இது குர்ஆனுடைய ஒரு எழுத்திற்கும் முன்பாக இது எதுவும் சமமாக ஆகாது. குர்ஆனுடைய ஒரு எழுத்து, உதாரணமாக பா, த, ச, ஒரு எழுத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் ஏத்தாப்புல நிப்பாட்டி வச்சேன்னு சொன்னா, எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய கலாம்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்தினுடைய மதிப்பு கூட. காரணம், இந்த பா என்ற இந்த எழுத்து, இது முதன் முதலில் வெளியானது எல்லா ஆற்றலும் நிறைந்த, எல்லா குதிரத்தும் நிறைந்த நூறாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நூறாக இந்த பா அப்படிங்கிறது இருக்கு. அல்லாஹுடைய நூறுக்கு முன்னாடி எதுவும் சமம் கிடையாது.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவ்வளோ உயர்ந்ததை நமக்கு கொடுத்துருக்கான். எவ்வளோ சிறந்ததை நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? குர்ஆனை நாம் அணுக நாம் அணுகும்போது, என்னுடைய ரப்பு என்னுடைய வாழ்க்கையில ஆக சிறந்தத எனக்கு குடுத்துருக்கான். நமக்கு வந்து பணம் இருக்கலாம், இல்லாம போலாம். வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம். நகை இருக்கலாம், இல்லாம போலாம். உடம்பு சரியா இருக்கலாம். சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்பத்தில நிம்மதியான சூழல் இருக்கலாம். அல்லது அதற்கு மாற்றமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய ரப்புடைய கலாம நான் ஓதுறேன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு பெரிய நியாமத் செஞ்சிருக்கான். காரணம், இந்த திலாவத் அல்லாஹுடைய நூரை நான் ஓதுவது, என்னுடைய ரப்போடு என்னை சேர்த்து வச்சிரும். இங்கே சில சிரமங்கள் இருந்தாலும், கியாமத் நாள்ல, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில ஏற்படக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகள், ஆபத்துகள், வேதனைகள், அல்லாஹுடைய வெறுப்பிலிருந்து இந்த குர்ஆன் என்னைய பாதுகாத்தும். நிரந்தரமான வாழ்க்கையில இந்த குர்ஆன் என் கூடயே இருக்கும். முதல்ல நாம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய கலாம வெறும் ஒரு புத்தகமாக, ஒரு ஓதக்கூடிய ஒன்றாக மட்டும் பார்க்காமல், அதை அல்லாஹுடைய நூறாக நம்ம என்ன செய்யணும்? உணரணும். ஒரு அல்லாஹுடைய நூறாக நம்ம அத விளங்குனா, நம்ம அதுக்கு என்ன செய்வோம்? முக்கியத்துவம் குடுப்போம். வெளியில போயிருக்கிற நம்ம புள்ள வீட்டுக்கு வரலன்னு சொன்னா, நமக்கு நிம்மதியா இருக்குமா? வெளியில போயிருக்கிற புள்ள வர்றதுக்கு தாமதமானா, நம்முடைய உள்ளம் என்ன பாடுபடும்? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த புள்ளைய நம்ம தேடுறோம். அந்த புள்ள மேல நம்ம உயிரையே வச்சிருக்கோம். அந்த புள்ளைய பார்க்காம நம்ம ஒரு நாளும் இருக்க மாட்டோம். என்னுடைய தங்கச்சி வீடா இருக்கலாம், அக்கா வீடா இருக்கலாம். ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டோம், அவங்க வீட்ல விட மாட்டோம். விட்டாலும் உள்ளம், மனசு ஃபுல்லா அங்கேயே தான் இருக்கும். காரணம், என் புள்ளன்னா எனக்கு உயிர். என் புள்ள தான் எனக்கு எல்லாமே. அப்ப அல்லாஹுடைய கலாம் என்று மட்டும் வரும்போது, அத பார்க்காம நம்முடைய வாழ்க்கையில எத்தன நாட்கள் கழிஞ்சிருக்கு. அத உச்சரிக்காம எத்தன நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கழிஞ்சிருக்கு. ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை ஷரியத் ரீதியாக நாம் பெற்றிருந்து, எத்தன நாள் அத நம்ம பார்க்காம இருந்திருப்போம். நம்முடைய வேலை, நம்முடைய அந்த இது, நம்முடைய பிரச்சனை, இப்படி எந்தெந்த காரணங்கள் எல்லாம் வச்சு, இந்த குரான நம்ம அப்படியே அது ஒரு இதுல சுத்தியோ, அல்லது வெளியிலயோ, அத கண்டும் காணாம எத்தனை நாட்கள் நம்முடைய வீடுகள்ல நம்ம அத கடந்து போயிருக்கோம். ஹால்ல தான் இருக்கும் குரான். அது குரான் அப்படியே வாங்குன மாரியே இருக்கும். அல்லது ஓதி ஒரு 10 நாள் ஆயிருக்கலாம், 20 நாள் ஆயிருக்கலாம். ஒவ்வொரு தடவ நம்ம என்ன செய்றோம், ஒவ்வொரு நாள் நம்ம சமைக்கிறோம். புத்தாடைகள போடுறோம். விதவிதமான எல்லா விதமான உணவுகளையும் நம்ம என்ன செய்றோம், சாப்பிடுறோம். நமக்கு தேவையான எல்லா பேச்சுகளையும் நம்ம அந்த 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 வீட்ல தான் நம்ம உட்கார்ந்து செய்றோம். நமக்கு அல்லாஹ் குடுக்கக்கூடிய ரிஸ்கை, நியாமத்தை அதே வீட்ல தான், அதே ஹால்ல தான் உட்கார்ந்து பரிமாறிக்கொள்றோம். ஆனால் குர்ஆன் அது மட்டும் அப்படியே அதோட நம்ம பேசாம, அது நம்ம கூட பேசுறதுக்கும் விடாம, அது வந்து அத மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தனிமையில வச்சிருக்கோம். ஒரு 4 பேரு இருந்து, நம்மள மட்டும் தனியா விட்டுட்டு, அந்த அந்த 4 பேரும் கூடி கூடி சிரிச்சு பேசினா எப்படி இருக்கும்? உள்ளம் வந்து தாங்குமா? நம்ம அந்த இடத்துல இருப்போமா? அந்த இடத்துக்கு, அந்த நபர்களோட திரும்பி நம்ம போவோமா? நம்ம சிந்திக்கணும். அல்லாஹுடைய கலாம் நம்முடைய வீட்ல இருக்கு. அல்லாஹுடைய கலாம் நாம இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு.
அல்லாஹுடைய நூற எத்தனை நாள் நம்ம பார்க்காம இருந்திருக்கோம்? அல்லாஹுடைய நூற எத்தனை நாள் நம்முடைய நாவில் ஓதாம இருந்திருக்கோம்? அல்லாஹுடைய நூற எத்தனை நாள் நம்ம கண்ணும் காணாம கடந்து போயிருப்போம்? குர்ஆனுடைய பாசமும், அன்பும் நமக்கு எப்படி கிடைக்கும்? குர்ஆன் அப்படிங்கிறது ரோஷம் நிறைந்தது. ஒரு 4 பேர் நம்மள வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் சிரிச்சு, சிரிச்சு பேசுனாங்க, நம்மள சேர்க்கலன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள கூட வீட்ல வந்து சொல்லும். "அம்மா என் கூட பேசவே இல்லம்மா. அவன் என் ஃப்ரெண்ட் அவங்களோட மட்டும் தான் பேசுச்சுன்னு." நம்ம அப்படிப்பட்டவங்கள ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ குர்ஆன் அத தான் செய்யுது. குர்ஆன் நம்ம வீட்ல அப்படியே வச்சிருக்கோம். அத ஓதுறதில்ல, அத எடுக்கறதில்ல. அதை அல்லாஹுடைய நூறாக உணர்றதில்ல. அப்படி எடுத்தாலும் எடுக்கிறோம், வைக்கிறோம். நமக்கும் குர்ஆனுக்குமான எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்ல. குர்ஆன் எடுக்கிறோங்கிற உணர்வு இல்ல. ஆனா எடுக்கிறோம். குர்ஆன ஓதுறோங்கிற உணர்வு இல்ல. சூறாக்கள் ஓதிட்டு வைக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு யாசின் முடிஞ்சுச்சு காலையில. சாயங்காலம் வாக்கியா ஓதியாச்சு. நைட்டு வந்து சஜிதா சூரா, குல் சூரா ஓதியாச்சு முடிஞ்சுச்சு. அது ஒரு கடமையாக, அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக நம்ம செய்றோம். குர்ஆன், குர்ஆனுடைய பாசம், குர்ஆனுடைய அன்பு எப்படி இருக்கும்? அதனால குர்ஆன் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எப்படி நாம அவங்கள விட்டு விலகி போவோமோ, அதே போல குர்ஆன் நம்மள விட்டு விலகி போகுது. குர்ஆன் மட்டும் போல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பரக்கத்துகளும் சேர்ந்து போகுது. நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய நிம்மதியும் சேர்ந்து போகுது. நல்ல ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய வீடுகளுக்கு நிம்மதிய தரான். குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய வீடுகளுக்கு ஷிஃபாவ தரான். குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய நியாமத்துகளை நமக்கு இறக்கி தரான். அப்ப அந்த நியாமத்துகளை எல்லாம் நம்ம வாங்கிட்டு, அவன் கொடுத்த வீட்ல, அவன் கொடுத்த பெட்டுல, அவன் கொடுத்த உணவுகள சாப்பிட்டுட்டு, அல்லாஹுடைய கலாம மட்டும் நம்ம கண்டும் காணாம, எந்த விதமான தொடர்பும் இல்லாம, நம்ம அப்படியே வச்சிருக்கோமே! ஆனா நம்ம சொல்றோம் நிம்மதி இல்ல, கஷ்டம் இருக்கு, பண கஷ்டமா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு. இந்த இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொல்றோம். ஆனா, அல்லாஹுடைய கலாம் நம்முடைய கண்களுக்கு பட மாட்டேங்குது. அல்லாஹுடைய கலாம இன்னைக்கு ஓதலையேங்கிற வருத்தம் இல்ல எனக்கு. அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும். அல்லாஹுடைய கலாம் அப்படிங்கிறது அது 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 வெறும் புத்தகம் அல்ல. அது யாரோ ஓதுறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டதல்ல. அது யாரோ சில பேர் அமல் செய்யறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டதல்ல. குர்ஆன் என்பது என்னுடைய உயிர். குர்ஆன் என்பது என்னுடைய வாழ்க்கை. குர்ஆன் என்பது என்னுடைய இரத்தங்களோட, சதையோட கலந்தது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளும் குர்ஆன பார்க்காம, குர்ஆன ஓதாம, குர்ஆன தொடாம எந்த ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கழிஞ்சிடக்கூடாது. அப்படி கழிந்த நாட்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா? அப்படி கழிந்த அ நேரங்களை, மாதங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? குர்ஆன் அப்ப நம்ம வீட்ல இருக்கு. ஆனா, அத நம்ம என்ன செய்யறதில்ல? எடுக்கறதில்ல. குர்ஆன் இருக்கு. ஆனா, எனக்கு ஓதத் தெரியாது. குர்ஆன் இருக்கு. ஆனா, எனக்கு சரியா ஓத வராது. குர்ஆன் இருக்கு. அத அவங்க ஓதுவாங்க. குர்ஆன் என் வீட்ல இருக்கு. அது வந்து அப்படியே தான் இருக்கும். நோன்பு வந்தா எடுத்துக்கலாம். இப்படி நமக்கும் குர்ஆனுக்குமான அந்த இடைவெளி அதிகமாகும் போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள், சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். இப்ப குர்ஆன் என்பது அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய நூர். அல்லாஹுடைய நூற விட்டுட்டு நம்ம நிம்மதிய வேற எங்கேயும் போய் தேட முடியாது. அல்லாஹுடைய நூற நம்ம தொலைச்சிட்டு, நம்ம எங்கேயும் போய் வெளிச்சத்த வாங்க முடியாது. அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நேசர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக. இப்போ குர்ஆன் என்பது அது அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய பிரகாசம், அல்லாஹுடைய தஜல்லி அது. அத நம்ம அந்த அந்த சப்தங்களை அல்லாஹ் தஆலா எழுத்துகளாக பார்க்க வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா நமக்கு கண்களை கொடுத்தது
குர்ஆனை பார்ப்பதற்கும் அல்லாஹுடைய நியாமத்துகளை பார்க்கறதுக்கும் தான். அல்லாஹுடைய நியாமத்துகள், அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹுவினுடைய நினைவை கொண்டு வருவதற்குத்தான் இந்த கண்கள். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கணும், இந்த குர்ஆனை என்னுடைய கண்ணு பார்க்க மாட்டேங்குது. உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் பார்க்குது, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்க்குது. மொபைலில் உள்ளதை பார்க்குது, டிவியில் உள்ளதை பார்க்குது, வெளியில் உள்ளதை பார்க்குது. எது எது அழகானதாக இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அது அழகாக இருக்குது, இந்த வீடு அழகாக இருக்குது, இந்த நகை அழகாக இருக்குது, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகாக இருக்குது, இவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆடம்பரம் நல்லா இருக்குது, இவங்க இந்த மாடலில் கட்டியிருக்காங்க, இவங்க இப்படி ஒவ்வொன்றா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்குங்கிறோம். இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய அலங்காரங்கள், அழிந்து போகக்கூடிய அழகுகள் எல்லாமே. ஆனால் எது அல்லாஹுடைய நூறோ, எது அல்லாஹுடைய நூரை தாங்கி இருக்கின்றதோ, இந்த குர்ஆனுடைய எழுத்துகள் பக்கம் மட்டும் நம்முடைய கண்கள் போக மாட்டேங்குது. அந்த குர்ஆனுடைய எழுத்துகளுடைய அழகு நம்முடைய கண்களுக்கு அழகாக தெரியல, அது வெறும் எழுத்துக்களாக தெரியுது. கண்ணியம் நிறைந்த இறைநேசர்களே, குர்ஆன்ல இருக்கிறது அது எழுத்துகள் அல்ல, அல்லாஹுடைய நூறாக பாருங்க, அல்லாஹுடைய சப்தமாக பாருங்க, அல்லாஹுடைய ஓதுதலாக பாருங்க. குர்ஆனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு விளங்கும். நமக்கும் நம்முடைய குழந்தைக்குமான தொடர்பு மற்றவங்க பார்த்தேன்னு சொன்னால் அம்மா வேற புள்ள வேறையா பார்ப்பாங்க. ஆனால் தாய் மட்டும்தான் எப்படி பார்ப்பா? புள்ளையை தன்னுடைய உயிராக பார்ப்பான். நான் வேற, என் புள்ள வேற இல்லை, என் உயிரே என் புள்ள தான். அதே போல் இந்த அபாபில் குர்ஆன் அகாடமியின் மூலமாக இந்த வகுப்புகள் நடத்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், வெறும் குர்ஆனை சரி செய்யணும், குர்ஆனை ஓதணும், இது அல்ல. அதையும் தாண்டிய ஒரு 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 அற்புதமான ஒரு பந்தம், ஒரு அற்புதமான ஒரு உறவு, ஒரு அற்புதமான ஒரு உணர்வு, ஒரு அற்புதமான ஒரு பிணைப்பு நமக்கும் குர்ஆனுக்கும் இருக்கு. அல்லாஹுவுக்கும் நமக்குமான தொடர்பை இந்த குர்ஆனுடைய தொடர்பு அளவுகோலா இருக்கு. நமக்கும் அல்லாஹுவுக்குமான தொடர்பினுடைய அளவுகோல் இந்த குர்ஆன். அசல் விஷயம், நாம் குர்ஆனை விளங்குறது, குர்ஆனோடு நம்முடைய பந்தம் என்பது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாமே முதல்ல அல்லாஹ் கிட்ட தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கழிஞ்சிருக்கு, எங்களுடைய வீட்டில் குர்ஆன் இருந்திருக்கு, ஆனால் நாங்கள் அதை சரியாக பார்க்கல. குர்ஆன் என் வீட்டில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாமல் நான் இருக்கேன். எவ்வளோ நாள் அந்த அந்த குர்ஆனை நான் கடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய கண்ணில் இது வரைக்கும் அந்த குர்ஆன் படவே இல்லை. வீட்டில் உள்ள ரிமோட்லேருந்து, வீட்டில் உள்ள சமையல் கட்டில் உள்ள சாமான்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அந்த குர்ஆனை நான் பார்க்கல. உலகத்தில் உன்னுடைய படைப்புகள், மனிதர்கள் கட்டின வீடு, மனிதர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள், அவங்க போட்டிருக்கக்கூடிய நகைகள், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா அழகையும் பார்த்து நான் என்ன செஞ்சேன், அதாவது ரசிச்சுக்கிட்டே என்னுடைய காலத்தை நான் ஓடிட்டேன் ரப்பி. ஆனால் உன்னுடைய நூர், உன்னுடைய தஜல்லியை சுமந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய அழகை நான் பார்க்கறதுக்கு நான் மறந்துட்டேன். ரப்பே, நீ மன்னிச்சிருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். அல்லாஹுடைய நூரை பார்க்காம நம்முடைய நாள் கழியவே கூடாது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் நான் ஓதலை. குர்ஆன் ஓத வரும், ஆனால் நான் எடுக்கலை. அல்லது குர்ஆன் எனக்கு சரியாக ஓத வராதுங்கிறதுனால நான் ஓதவே இல்லை. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஷைத்தான் நம்மையும் குர்ஆனையும் பிரிச்சுக்கிட்டே இருக்கு. குர்ஆன் நம்மை விட்டு தூரமாக தூரமாக அல்லாஹும் நம்மளை விட்டு தூரமாகி கொண்டே இருப்பான். அதனால தான் நம்ம எவ்வளோ தொழுதாலும் அது நமக்கு திருப்தியை தர்றதே இல்லை. எவ்வளோ நம்ம துவா செஞ்சாலும் அது நம்முடைய தலையை தாண்டறதில்லை. எவ்வளோ நாம் சம்பாதிச்சாலும் அதில் நமக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை. காரணம் என்ன? அல்லாஹுடைய கலாமை விட்டு நம்ம தூரமாக தூரமாக
அல்லாஹுடைய நியாமத்துகளில் இருக்கக்கூடிய டேஸ்ட், அந்த வாழ்க்கையினுடைய ரசனை எல்லாமே நம்மளை விட்டு தூரமாயிடும். வெளிரங்கத்தில் பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அந்த ஃபீலே இருக்காது. இப்போ முதல்ல நம்ம அல்லாஹுடைய கலாமை நம்ம வந்து அணுகிறது எப்படி அணுகணும்னு சொன்னால், அல்லாஹுடைய கலாம் அது அல்லாஹுடைய நூர். அல்லாஹுவுக்கும் எனக்குமான தொடர்பை இந்த குர்ஆனின் மூலமாக நான் அதிகப்படுத்தணும். இப்போ குர்ஆனை நம்ம பார்க்கும்போது அல்லாஹுடைய நூறாக பார்க்கணும். இப்போ குர்ஆனை நான் எடுக்கும்போது, இவ்வளோ நாள் நான் எப்படியோ நான் எடுத்திருப்பேன். இப்போ நீங்க போய் அந்த குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அதில மிகப்பெரிய ஒரு உணர்வை, ஒரு ஒரு தாக்கத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குடுப்பான். இப்போ நீங்க போய் இந்த இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த குர்ஆன் எடுத்து நீங்க பாருங்க. அதில உள்ள எழுத்துகள் உங்களுக்கு அ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். குர்ஆன் என்பது சாதாரணமான ஒண்ணு இல்ல. அது அது வந்து அது ஒரு உணர்வு. குர்ஆன இன்னைக்கு எடுக்கணும் அப்டின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தன நாட்கள் நம்ம குர்ஆன வந்து பார்க்காம இருந்திருக்கோம் நம்ம வீட்ல. அல்லாஹுடைய நியாமத்துகள்லாம் பார்த்தோம். வரக்கூடிய விருந்தாளிகள பார்த்தோம். வீட்ல உள்ளவங்கள கவனிச்சோம். நம்ம புள்ளைய கவனிச்சோம். நம்மள கவனிச்சோம். எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா, அல்லாஹுடைய நூற கவனிக்காம விட்டுட்டோம். அல்லாஹ் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அல்லாஹுடைய நூர் நம்ம வீட்ல கண்டும் காணாம இருக்கு. அத எடுத்தாலும் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சத நான் ஓதுறேன், வைக்கிறேன், போறேன். அதுல எந்த விதமான உணர்வும் இல்ல. எந்த விதமான தொடர்பும் இல்ல. குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு அது 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 வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது. குர்ஆன விட ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட் நமக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோதான் பெஸ்ட் ஃபிரெண்டா இருந்தாலும் ஒரு ரூ. 5,000 கடன் கேட்டேன்னா, அடுத்த நாள் ஃபோன் எடுக்க மாட்டான். எவ்வளோதான் நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும், ஒரு தேவைன்னு சொல்லி நம்ம போயிட்டோன்னு சொன்னா, அடுத்த தடவ நம்ம வர்றத விரும்ப மாட்டாங்க. எவ்வளோதான் நெருங்கிய உறவுகளா இருந்தாலும், வீட்ல வந்து ஒரு 3 நாளைக்கு மேல தங்குனா, நாம விரும்ப மாட்டோம். குர்ஆன் மட்டும் குர்ஆன் மட்டும் அது எவ்வளோ நம்ம செஞ்சாலும், நம்ம கூட இருக்கணும்னு தான் விரும்பும். இப்ப அல்லாஹுடைய கலாம ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு மேல ஒரு பாக்கியம் கிடையாது. இதுல வந்து கண்ணியம் நிறைந்த மாலிமாக்கள், ஆலிமாக்கள் இருக்கீங்க. அதேபோல ஆ நிஸ்வான் மதரஸால உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்க, முடிச்சவங்க. நன்றாக ஒரு விஷயத்த விளங்கிக்கிங்க. நாம செய்யக்கூடிய ஹித்மத், நம்ம ஓதி குடுக்குறோம், ஓதுறோம். அதுக்கு தரக்கூடிய அந்த ஹதியா குறைந்த ஹதியாவா இருக்கலாம். நம்ம பல மணி நேரங்கள் என்ன செய்யலாம் குடுக்கலாம். அல்லாஹுடைய கலாம நம்ம மதரஸால இருந்து நம்ம ஓதி குடுக்குறோம்னு சொன்னா, ஒரு விஷயத்த உறுதியாக விளங்கிக்கிங்க. உலகத்துல அல்லாஹ் கிட்ட உங்கள விட சிறந்தவங்க வேற யாரும் இல்ல. அது டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் கிட்ட சிறந்தவர்கள் நீங்க தான். "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." நம்ம அத வந்து பாக்கியமாக நினைக்கணும். நான் அதுவா இருந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு இவ்ளோ சம்பாரிச்சிருப்பேன். நான் ஐடில வேலை பார்த்திருந்தேன்னு சொன்னா, இத்தன லட்ச ரூவா சம்பளம் வாங்கியிருப்பேன். எல்லாமே உலகத்துக்கு தெரியக்கூடியது. அதுல எதுல அது அது எதுலயும் அல்லாஹ்வுடைய நூறு கிடையாது. அது அது எதுலயும் அல்லாஹ்வுடைய நினைவு கிடையாது. ஆனால் நாம ஓதக்கூடியது, நாம சொல்லி தரக்கூடிய இந்த குர்ஆன், குர்ஆன் சார்ந்த கல்வி இருக்குதே, இதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷில உயர்ந்தது. இதை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் அல்லாஹ்வுடைய அர்ஷில உயர்ந்தவர்கள். இத விட பெரிய ஒரு ஜாப், பெரிய ஒரு அந்தஸ்து வேற எதுவும் கிடையாது. நாட்டினுடைய ஜனாதிபதியும் கூட குர்ஆனை கற்பிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கீழ் தான் ஷரியத்தினுடைய அடிப்படையில. காரணம்,
அவங்க கிட்ட வெறும் பதவி மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் இல்ல. நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா அல்லாஹுடைய நூர் இருக்கு. நம்ம கிட்ட அல்லாஹ் இருக்கான். இதை விட பெருசு வேற எதுவுமே தேவையில்ல. வாழ்க்கையில கூடுதல் குறைவுகள், ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், அல்லாஹ் இந்த நியாமத்த நமக்கு குடுத்துட்டான்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ். இதுவே நமக்கு போதும். அதனால குர்ஆன வந்து நம்ம அணுகுறது, நம்ம எப்போதும் சொல்றது, அ குர்ஆன நம்ம அணுகுறது அல்லாஹுடைய நூறாக அணுகணும். குர்ஆன நம்ம எடுக்கிறது, அ அது வந்து நம்ம எப்படி ஒரு அ பச்சிளம் குழந்தைய ஒரு தாய் எடுக்கும்போது எப்படி ஃபீல் இருக்கும்? உயிரை உயிர கொடுத்து பெற்றெடுத்த ஒரு குழந்தைய முதன் முதலாக தூக்கி அவ கொஞ்சும்போது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்கும்? அந்த மாரி ஒரு ஃபீலிங் குர்ஆன தொடும்போது, குர்ஆன தூக்கும்போது நமக்கு இருக்கணும். ஏன் அது அல்லாஹுடைய நூர் அது. அல்லாஹ் உச்சரித்த வார்த்தைகளை அடங்கியது. அல்லாஹ் அத வந்து எழுத்துல குடுத்து நம்மள பார்க்க வச்சிருக்கான். நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசுறோம். அல்லாஹுடைய கலாம ஓதுறதுக்கு நமக்கு நேரம் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள கேட்குறோம். அவங்க அவங்க பேசினா கேட்குறோம். இவங்க ஃபோன் பண்ணா எடுத்து பேசுறோம். இங்க உள்ளவங்க ஃபோன் பண்ணா திருப்பி ரிப்ளை பண்றோம். எல்லாம் செய்றோம். எல்லாத்துக்கும் நமக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணா ரிப்ளை பண்றோம். ஒருத்தர் என்னன்னு கூப்பிட்டான்னு சொன்னா, நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா ரிப்ளை பண்றோம். ஆனா குர்ஆன் நம்மை அழைக்கக்கூடிய சப்தங்கள் நம்முடைய காதுல விழுறதில்ல. யோசிக்கிறோம். அப்ப நம்ம குர்ஆன எடுக்கிறதே ஒரு ஒரு குழந்தைய நம்ம எப்படி தூக்குவோமோ, அந்த மாரி ஒரு ஒரு உணர்வோட எடுத்து, அந்த குர்ஆன் அல்லாஹுடைய நினைவோட நாம திறந்து, இந்த குர்ஆன அஊது பிஸ்மி ஓதி நம்ம அந்த எழுத்துக்கள வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அந்த உணர்வு இருக்குதே, அந்த உணர்வை, அந்த அ அந்த சூழலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தணும். அதுதான் அசல். குர்ஆன் என்பது தொறந்து ஓதி வச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு போற ஒன்று அல்ல. அப்ப குர்ஆன நம்ம என்ன செய்யணும்? இப்படி இந்த 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 அடிப்படையில நம்ம குர்ஆன அணுகணும். அப்ப இப்படி அணுகும்போது, நம்ம ஓத ஆரம்பிப்போம். அல்லாஹுடைய நூற என்னுடைய நாவுல, பாவம் நிறைந்த பாவத்தை பற்றி பேசக்கூடிய என்னுடைய நாவுல இருந்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் என் மேல எவ்வளோ இரக்கம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நான் இவ்ளோ பாவம் செஞ்சு என் மேல இரக்கத்தோட, என் மேல பாசத்தோட, என் மேல அன்போட இருக்கியே ரப்பே! அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனைய கொண்டுட்டு வாங்க. அல்லாஹுடைய கலாம் நமக்கு ரொம்ப புடிச்சு போகும். அல்லாஹுடைய கலாம நம்ம என்ன செய்வோம்? விரும்ப ஆரம்பிப்போம். அல்லாஹுடைய கலாம பார்க்காம நம்மளுக்கு ஒரு மாரியா இருக்கும். எப்படி நம்ம புள்ளைய ஒரு நாள் பார்க்கலன்னு சொன்னா துடிப்போமோ, அதே சிந்தனையில இருப்போமோ, அதே போல அல்லாஹுடைய கலாம பார்க்கலன்னு சொன்னா மனசு துடிக்கும். துடிப்பு இன்னைக்கு இல்லன்னு சொன்னா, குர்ஆனை நாம வெறும் ஒரு ஓதக்கூடிய ஒன்றாக வச்சிருக்கோமே தவிர்த்து, அதை அல்லாஹுடைய நூறாக, அல்லாஹுடைய தொடர்பாக, அல்லாஹுடைய வார்த்தைகளாக, அல்லாஹுடைய தஜல்லியாக நம்ம என்ன செய்யல, அத பார்க்கல. அதனால கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த இந்த அமைப்புல குர்ஆன நம்ம அணுகுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்கள விசாலப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்புல சிறந்த எண்ணங்கள போடுவான். குர்ஆனுடைய தேட்டங்கள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வருவான். குர்ஆனுடைய அன்பை, பாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தும். அல்லாஹ் ஹைராகட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வகுப்பை இதோட நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால வந்து அ குர்ஆன நம்ம ஓதுறது அல்லாஹுவுக்காக வேண்டி இருக்கணும். அது டெய்லி ஆக்டிவிட்டீஸோட போயிடக்கூடாது. அப்போ இந்த குர்ஆன நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா, நான் ஓதுறேன் குர்ஆன. யாருக்காக வேண்டி ஓதுறேன்? அல்லாஹுக்காக வேண்டி ஓதுறேன். அப்ப அல்லாஹ்வுக்கு புடிச்ச மாரி தானே ஓதணும். என் இஷ்டத்துக்கு நான் ஓதிட்டு, வெளியில இருந்து ஒரு கெஸ்ட் வராங்க. நான் வந்து சாதா சோறும், ஒரு சாம்பாரும், ஒரு உருளைக்கிழங்கும் நான் செஞ்சு வச்சுட்டு,
நல்லா சாப்பிடுங்கன்னா, அப்படி நான் செய்யறதில்ல. ஏன்? வெளியில இருந்து கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கறி வாங்கணும், இறைச்சி எடுக்கணும். கூடுதலா 2, 3 ஐட்டம் செஞ்சு வைக்கணும். அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய பிள்ளைய நான் என்ன செய்றேன்? வெளியில ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன். சாதா ட்ரெஸ் போடுறதில்ல. இருக்கிறதுலயே பெஸ்ட் ட்ரெஸ்ஸா எடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து, நல்லா நீட் பண்ணி அலங்கரிச்சு கூட்டிட்டு போறேன். ஏன்? வெளியில போறோம். அவனுக்கு இப்படி போனா தான் பிடிக்கும். உலகத்துல ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையும் பார்த்து, பார்த்து செய்றோம். என்னுடைய கணவனுக்கு இது பிடிக்கும். என்னுடைய பிள்ளைக்கு இது பிடிக்கும். எனக்கு இது பிடிக்கும். வர்றவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி, அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாரி தான் நம்ம எல்லாத்தையும் செய்றோம். ஆனா குரான மட்டும் நாம ஓதிட்டு, இது அல்லாஹ் ஏத்துக்கணும்னு சொல்லி என்ன செய்றோம்? போய்க்கிட்டே இருக்கோம். இப்போ குரான ஓதுறது அல்லாஹுவுக்காக வேண்டின்னு சொன்னா, அல்லாஹுவுக்கு புடிச்ச மாரி நம்முடைய குரான் திலாவத்த அமைக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதற்காக வேண்டி தான் அல்லாஹ்வில் குர்ஆன் அகாடமி ஒரு சிறந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த வகுப்பின் மூலமாக அவனுடைய குர்ஆனை அவன் இறக்கிய முறையில் அவன் ஓதிக் காண்பித்ததை போல ஓதக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.